ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ஒரு பைஸ் பார்த்துருந்தோம். ஏன் இந்த பைஸ் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு ட்ரேடு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் ட்ரேடை வந்து 1:2ல க்ளோஸ் பண்ணல. 1:3ல க்ளோஸ் பண்ணிருக்கலாம், அப்பயும் பண்ணல. 1:4ல க்ளோஸ் பண்ணிருக்கலாம், அப்பயும் பண்ணல. நல்ல ட்ரேடு பிரேக் ஈவன் ஆகி போச்சு. ஓகே, அது ஏன் அந்த ட்ரேடு எடுத்தோம் அப்படின்ற சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெய்லியில வந்து இந்த எஃப்இஜிக்குள்ள ப்ரைஸ் வந்துருந்துச்சு. வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆர்டிஃபிஷியல் பார்க்குறப்ப H4ல நியூஸ் டயத்தில் ஓப்பன் ஆனதே வந்து இந்த H4ஓட எஃப்இஜியோட மிட் பாயிண்ட், அந்த டெய்லியோட மிட் பாயிண்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ H4க்கு இங்கே இவ்வளோ பெரிய எஃப்இஜி ப்ரைஸ் இந்த எஃப்இஜிக்குள்ள தான் ஓப்பன் ஆச்சு. இஎஸ்ல இஎஸ்ல அந்த எஃப்இஜிக்குள்ள தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பனிங்க. ஓப்பன் ஆனதே அந்த டெய்லியோட கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கும். மிட் பாயிண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கும். கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து பையா வந்து ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து ட்ரேட் ஆகிட்டு போச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப ப்ரைஸ் ஏதாவது பிடி ரேட்டில் வருதா இல்லை இது பண்ணதான் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இங்கே எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. எங்களோட ஃபர்ஸ்ட் டிபி ப்ரொஜெக்ஷன் இதுதான். இந்த பிஎம் செஷனோட ஹை, இந்த பிஎம் செஷனோட ஹைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ப்ரைஸ் அது வந்து எங்களுக்கு எந்த என்ட்ரி கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் அப்படி டேரெக்டாக ஹை போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வேற எந்த என்ட்ரி இல்லை. இதுக்கப்புறம் ப்ரைஸ் புஷ் பண்ணா அடுத்து இந்த 9:30 ஹை தான் போகணும். நேத்தோட ஏம் செஷன் ஹைக் தான் ப்ரைஸ் புஷ் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கேயே ஓவராலாக பயஸ் வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. நாங்களும் பைஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஓப்பன் ஆனது நேற்று அந்த எஃபிஜிக்கில் வந்துட்டு இன்னைக்கு மேலே வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த டிஓஎல் எடுத்தனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வேற எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக ப்ரைஸ் இந்த 5 மினிட்ஸ் ஓபி ப்ளஸ் 3 மினிட்ல ஒரு ஸ்விங் லோவை வந்து எஸ்எம்பி பண்ணியிருந்தான். இந்த ஃபீச்சுக்குள்ள வந்துட்டு ப்ரைஸ் மேலே ஏற்றுனா அவன் வந்து இஎஸ் வந்து இந்த லோவே எடுத்துட்டான். ஈக்குவலோஸ் வந்து விசிட் போயிருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கும். ஸோ ஈக்குவலோஸ் வச்சிருக்கோம், இது உள்ள வந்திருக்காது. இந்த இடத்துல இந்த எஃபிஜி இருக்கும் ப்ளஸ் 5 மினிட்ல ஓபி, இது ஓபி டேப் பண்ணியிருக்கோம். டேப் பண்ண ப்ரீவியஸ் கேண்டில் லோவை எடுத்திருக்கோம். இங்கேருந்து அந்த ஓபி டேப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம டைரெக்டா 1 மினிட்ல போயிட்டு ஓபி டேப் உள்ள வந்த கேண்டில் இங்க எங்க உள்ள இதான் இந்த கேண்டில் உள்ள வந்துச்சு. ஓபி டேப் பண்ணல, இங்க சிஎஸ்டி வச்சுச்சு. நாங்க இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டோம். என்ட்ரி போயிட்டு டிபி ப்ரொஜெக்ஷன் பண்ணதுதான் மொத்த சம்பவம். அதாவது 1:2 இது கொடுத்துருச்சு. 1:2 3.27 கொடுத்துருச்சு. சில நாங்க என்ன டிபி இங்கே தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு. 1:6.7 போகலாம் அப்படின்னு போச்சு. இது வரைக்கும் கிருட்டுன்னு போச்சு. போயிட்டு அங்க இருந்து அப்படியே ஒரு ஃபால் ஆயிடுச்சு. எங்களுக்கு பிரேக்கிங் மூவ் பண்ணனால பிரேக்கிங் வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்பவும் போல மாடல் 1:2 ஆல்வேஸ் கிவ்ஸ் 1:2. நாங்கள் தான் 1:2 புக் பண்ணாமல் மேலே வரையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எங்களோட மிஸ்டேக் தான். இன்னைக்கு ட்ரேடு பிரேக் ஈவன். ஸோ இந்த ட்ரேடு எப்படி எடுத்தோன்றத சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் இன்னும் இந்த 9:30 லோ எடுக்கல, இங்கேருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரைஸே போகுதுன்றதும் தெரியல, ஏன் இந்த ஃபால் ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை வேற ஏதாவது இடிஹெச்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இடிஹெச்ல என்ன இருக்கு? ஓ சூப்பர், இடிஹெச்ல இங்க ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. ஓ, இந்த சேல்ஸ் இங்க எடுத்துக்கலாம். நல்ல சேல், ஆல்ரெடி இங்க டேப் பண்ணிருக்கு. பிளஸ் இந்த ஓபி டேப் பண்ணிருக்கு. சூப்பர் சூப்பர், நைஸ் ட்ரேட். இந்த ஓபி டேப் இங்க டேப் இல்லை, இதுவே ரெசன்ட் தான் டேப்பா இருக்கா. ஓபிக்குள்ளதான் இருக்கும் ட்ரேடு. தெரியல எதனால இந்த செல்லுன்னு, எதனால விழுந்தாங்க. யூஎஸ் யூபி எதுவுமே இல்லை. தெரியல எது இந்த செல் நடந்துச்சுன்னு. ஆர்டிகேஷன் எனக்கு ஐடியா இல்லை. நான் பை தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆல் டைம் பை தான் போகும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இப்படி ஃபால் ஆச்சுன்றது இன்னும் ஐடியா. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. இது நம்ம கொழுப்பு தான்.
கட் பண்ணியிருக்கணும் 1:2 லைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு பிரேக் டவுன் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.